திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வாட்ஸ்அப் குழுவில் வெளியான ஒரு ஆடியோ மாநகர திமுகவினர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி பணிகளுக்கு நிதி இல்லை என்று அரசு தரப்பு கூறுவது குறித்து 7வது வார்டு உறுப்பினரின் கணவர் மணி என்பவர் பேசிய அந்த ஆடியோ நெல்லை வட்டாரத்தில் வைரலாகி வருகிறது. இந்த ஆடியோவில் மாநகராட்சி பணிக்கு நிதி இல்லை என்று அரசு கூறுவது வேடிக்கையாக உள்ளது. நாங்கள் பிச்சை எடுத்து தருகிறோம், எங்கள் வார்டுகளில் பணிகளை உடனே செய்ய தொடங்குங்கள், இல்லை என்றால் அடுத்த முறை நாம் வாக்காளர்களிடம் ஓட்டு கேட்க செல்ல முடியாது என்று ஆவேசமாக பேசியுள்ளார் மணி. மேலும் தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய அவர், என்னை நீங்கள் எதிரியாக நினைத்தால் நானும் அதிமுக போல திமுகவிற்கு எதிராக போஸ்டர் ஒட்ட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும், எனக்கு கட்சி பெரிதல்ல, மக்கள் பணிதான் முக்கியம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மிகவும் முக்கியமாக 35 வருடங்களாக ஒரு பாலத்திற்காக போராடி வருவதை சுட்டிக்காட்டிய அவர், நமது ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை நீங்களே பாருங்கள். பாலம் அமைத்து கொடுக்கவில்லை என்றால் அடுத்த மாநகராட்சி கூட்டத்திற்கு மக்களை திரட்டி சாக்கடையை கொண்டு வந்து மேலே ஊற்றி மாநகராட்சி முன்பு போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்று வெளிப்படையாகவே எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஆடியோ ஆளும் கட்சியைச் சேர்ந்த ஒரு மாமன்ற உறுப்பினரின் குடும்ப உறுப்பினர் பொதுவெளியில் நேரடியாக அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது தனது கோபத்தையும் விரக்தியையும் வெளிப்படுத்தியிருப்பதை காட்டுகிறது. ஆடியோ வைரலானதை தொடர்ந்து இந்த விவகாரம் நெல்லை மாநகராட்சி அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. ஆல்ரெடி நான் அந்த எம்எல்ஏட்ட சொன்னேன், பகமாமா எம்எல்ஏட்ட சொன்னேன், மாமா இந்த மாதிரி ஒரு 35 வருஷமாக அந்த இடத்துல பாலம் கிடையாது, அது கல் வெட்டு தான் அது ஒரு பாலம் போட்டோம்னா இந்த ஸ்கூல் பிள்ளைலாம் இப்படி குறுக்கு பாதையாக போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் பயணிப்பாங்க அந்த பாலத்தில். அந்த பாலம் போட்டால் மட்டும் இல்லைன்னா அந்த பிள்ளைகள் என்னென்னா அது போகும்போது பைப்பு பிறண்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் பிள்ளை ஏதாச்சும் அந்த சாக்கடைக்குள்ளே கீழே விழுந்துடும். ஏதாவது ஒன்று ஆட்டை கிட்ட கவுந்துக்கூடாது. அதனால் நான் எம்எல்ஏட்டையும் சொன்னேன், எம்எல்ஏ அதேமாரி நீ மாநகராட்சியில் கொடுப்பா சொல்லுப்பான்னு சொல்லி அவரும் அதை ரெடி பண்ண தான் சொன்னார். ஆனால் நீங்கள் என்னென்னா அதுக்கு கையெழுத்து கூட போட முடியாது அப்படிங்கிங்க. கேட்டால் கமிஷனில் கையெழுத்து போட மாட்டாங்க. சாதாரண ஒரு 6 லட்ச ரூபா கல் வெட்டு மேற்னா நான் உங்களை தான் நம்புதோம், கமிஷனரை நம்பலை. நீங்கள் தான் அதை எடுத்து சொல்லணும். நீங்கள் உடனே கொண்டு 10 லட்ச ரூபாய்க்கு கொடுங்க. ஏன்னா அன்றைக்கி 10 லட்ச ரூபாய்க்கு நான் எழுதி கொடுத்தேன். உங்கள் கையில் தான் செவ்வாய்க்கிழமை மனுனாலும் நான் கொடுத்தேன். என்கிட்ட கொடு தம்பி, நீ அங்கெல்லாம் போகாது, பாளையங்கோட்டை மண்டலம்லாம் போகாது தம்பி, இங்கேயே கொடுத்துருவேன் நீங்கள். ஆனால் முடியாதுங்க. 2 வருஷத்துக்குள்ள ஒரு வாய்ஸ் டேங்கையும் ஒரு கல் வெட்டியும் பேருக்கு போட்டிருக்கீங்க. எப்படி இருக்குது சொல்லுங்கள்? கேட்டால் கமிஷனர் கையெழுத்து போட மாட்டாங்க, இந்த கல் வீட்டுக்கு கையெழுத்து போட மாட்டாங்க. ஏன்னா என் வார்டு தான் கையெழுத்து போட மாட்டாங்களா? இல்லை எனக்கு நேரமும் சரியில்லை, இல்லை கமிஷனர் ஃபுல்லாக நான் சண்டை போடணும், யாரும் என் நேரம் என்னமும் தெரியல. அதான் அந்த அம்மா பாவம் புதுசு, அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? நீங்களாம் எடுத்து சொல்லணும். பயில கொண்டு வாங்க, நீங்கள் பயிலையும் எடுத்து கொடுத்தாச்சு. அதான் எல்லா வார்டுக்கும் எல்லா கவுன்சிலருக்கும் ஒன் போல் வேலை பாருங்கள். எதிரியாக நினைக்காதீங்க. எதிரியாக நினச்சா அது எதிரிக்கு நான் அதிமுக காரன் வால் போஸ்ட் ஓட்டுன மாதிரி நான் வால் போஸ்ட் ஓட்டுவேன். எனக்கு கட்சியில் பிரச்சனை கிடையாது, மக்கள் தான் தேவை. மக்கள் நம்ம கட்சி நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க, நம்ம தளபதி நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி அந்த ஒரு பாலம் போட்டால் நாளைக்கு நம்ம ஓட்டு கேட்டு போனால் இந்த எம்எல்ஏ இந்த மாதிரி எம்எல்ஏ இதில் தான் இந்த பாலம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தான் அந்த வார்டில் மக்கள் ஓட்டு போடுவாங்க. 35 வருஷம் உள்ளதுக்குள்ள அந்த ஒரு கல் வெட்டு 6 லட்ச ரூபா தான், வெறும் 6 லட்ச ரூபா தான். இதை கூட உங்களால் போட முடியல. எந்த லட்சத்தில் இருக்கு பாருங்க. வருவேன் அந்த ஞாயிற்று இந்த மீட்டிங் வருவேன், சாக்கடையோடு கொண்டு வருவேன். மேலே ஊற்றுனாலும் பரவாயில்ல, மேலே ஊற்ற தான் செய்வேன். சாக்கடை ஒரு காணு 35 வருஷம் காணு திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் ஒரு காணு தோண்டி போட்டு நீ அப்போ கிடப்பில் கிடக்கு. கேட்டால் பண்டு இல்லைங்க. நான் வேணா பிச்சை எடுத்து தெருவா என் வீட்டை வச்சு பிச்சை எடுத்து கொண்டு போடுதேன். உங்கள் கையில் காணு கூட எழுதி கொடுக்கல, எழுதி கொடுத்து இன்னும் வரைக்கும் காணு வர மாட்டேங்க. இருங்க அந்த ஊரோட வாரேன் மீட்டிங்கில் கலந்த எப்பேர் ஆனாலும் பரவாயில்ல.